சம்மர் டைமில் நிறைய பேர் கான்ஸ்டிபேட் ஆகுறீங்க. அதாவது சரியான முறையில் தண்ணி குடிக்கிறது இல்ல. தண்ணி அளவு எப்பவும் போல் போன சீசன் இருக்க மாதிரி கம்மியாக குடிக்கிறீங்க. இந்த தடவை சம்மர்னால கொஞ்சம் உடம்பு டீஹைட்ரேட் ஆகும். அதனால கொஞ்சம் மலச்சிக்கல் வரும். இப்போ தண்ணி நிறையா குடித்தாலே இது சரியாயிரும். அதை மீறி மலச்சிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் சரியான டாக்டரை போய் சந்திங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையா இந்த பயிற்சி பண்ணுங்க சரியாயிரும். எப்படி சரியாகும்? இப்போ நம்மக்கிட்ட நிறைய பேஷண்ட் வருவாங்க, பேக் பெயின் தான் வருவாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி கேட்டால் அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அதை சரி பண்ணோடனே பேக் பெயின் சரியாக போயிடும். ஆனால் யூடியூப் அறிவாளிகள் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையா இந்த பயிற்சி பண்ணுங்கள். என்னடா பயிற்சி ஏதோ புதுசாக சொல்கிறாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா குத்த வச்சு உட்காரு, தட் இஸ் ஸ்குவாட்டிங். சரி, அவர் முட்டி வலி பேஷண்ட்டு உட்காந்தா என்ன ஆகும்? முட்டி வலி ஜாஸ்தி ஆகிடும். சரியா? ஃபுல்லாக காலில் ஏதாவது ஒரு இம்ப்ளான்ட் வச்சுருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஹிப் இஷ்யூ இருக்கும். ஃபுல்லாக குத்த வச்சு உட்காந்தே ஒரு பல வருஷம் இருக்கும். ஏன்னா என்னோடய பழைய வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கேன். யாரெல்லாம் சப்பளங்கால் போட்டு உட்காரலையோ அவங்களுக்கு பேக் பெயின் கிஃப்டாக வரும்னு சொல்லிட்டு, சிறு வயசுலேருந்து ரொம்ப வருஷம் கீழே உட்காராம அவங்கள பிடிச்சிட்டு திடீர்னு உட்காராத ஒருத்தர் ரொம்ப வருஷமாக வெஸ்டர்ன் டைப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். இது ஒரு பயிற்சின்னு சொல்லி கொடுத்தா, ஸ்குவாட்டிங் இஸ் அ பொசிஷன். அதில் எப்படி நம்ம குப்புரை கொடுக்குறோமோ, நேராக படுத்துக்கிறோமோ, அந்த மாதிரி ஸ்குவாட்டிங்கிறதும் நம்ம போகிறதப்போ, தட் இஸ் மோஷன் போகிறப்போ இயற்கையாக நம்ம அந்த தான் நம்மளோட அனடமிக்கல் பொசிஷனே. அதை ஏதோ எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பண்ணியும் புது பிரச்சனை வரும். அது பண்ணால் எல்லாருக்கும் மோஷன் ப்ராப்ளம் சரியாகுமானா? கிடையாது. ஸோ டீஹைட்ரேஷன் இஷ்யூ இருக்கவங்களுக்கு தண்ணி குடித்தா சரியாகும். வேறு வயிற்றுக்குள்ளே இன்ஃபெக்ஷனோ அல்லது வேறு ஏதாவது கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னா அதுக்கு சரியான டாக்டர் தான் பார்க்கணும். ஆனால் எல்லாத்தையும் அந்த பயிற்சி சரியாகும்னு பின்னாடி போகாதீங்க. ஏதோ ஒரு சிக்கல் உடம்பு உங்கள்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுது. மலச்சிக்கல்ங்கிறது ஒரு அறிகுறி, அது வியாதி கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க, தாராளமாக மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக் வரலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.